Hello, Metals. Welcome back for part 3 of metal and non-metal. Right? Occurrence of metals. Metals எங்க நமக்கு கிடைக்கும் சார்? பழைய இரும்பு கடையில கிடைக்கும். நாட் லைக் தட். எர்த் crust நம்மளோட பூமியில நம்மளோட மண்ணுல எல்லா மெட்டல்ஸுமே நமக்கு அவைலபிளா இருக்கும். லைக் சீ வாட்டர் பொறுத்து நிறைய சால்பிள் சால்ட் கடல் தண்ணியில கரைஞ்சிருக்கும். லைக் சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, நாட் ஓன்லி குளோரைட்ஸ், ஃப்ளூரைட்ஸ், புரோமைட்ஸ், எக்கச்சக்கமான சால்ட். அதுல டவுட் டக்குன்னு வரும், எந்த சால்ட் அப்படின்னா அந்த பீரியாட் டேபிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற ஆட்களுடைய சால்ட், இங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் இங்க இருக்கிற கொஞ்சம் பேரும் சேர்ந்து கிடைக்கிற சால்ட், இது நமக்கு நிறைய கடல்ல கிடைக்கும். அடுத்து மெட்டல்ஸ். ரைட். மெட்டல்ஸ் விச் அக்கர்ஸ் நேச்சுரலி இந்த எர்த் crust நம்ம மண்ணில் கிடைக்கும். இந்த மண் அல்றம்ல கையில, அது நம்ம மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஆமா சார், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலாம் நிறைய மினரல்ஸ் இருக்கும், அப்ப மண்ணுல இருக்கும், மண்ணு சாப்பிடலாமா சார் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நான் மண்ணு அள்ளுறேன்னா அந்த மண்ணுல நிறைய அயான்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான காம்போனன்ட்ஸ் இருக்கும், சால்ட் அது இதுன்ட்டு. அந்த கலெக்டிவா சொல்றதுதான் மினரல்ஸ். ரைட்டா? அட் சம் பிளேஸ் மினரல் கண்டைன் வெரி ஹை பர்சன்டேஜ் ஆஃப் பர்டிகுலர் மெட்டல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாக்டா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு லாரி நிறைய மண் அள்ளியாச்சு. ரைட். லாரி நிறைய மண் அள்ளியாச்சு, இதுல மண் இருக்கு, ஃபுல்லாவே இருக்கு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் எல்லா விதமான சோடியம் சால்ட் இருக்கலாம், அலுமினியம் சால்ட் இருக்கலாம், பொட்டாசியம் சால்ட் இருக்கலாம், அயன் சால்ட், அந்த காம்பவுண்ட் இருக்கலாம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மண்ணில் கலந்துருக்கணும். ஆனா அது மத்த எல்லாருமே ஜஸ்ட் 5% இல்ல, அது கம்மியான பர்சன்டேஜ் இருக்கான். அலுமினியத்துடைய காம்பவுண்ட் மட்டும் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 95% இந்த நான் அள்ளுனதுல அலுமினியத்துக்கான காம்பவுண்ட் மட்டும் அதிகமா இருக்கு. அப்பா இந்த ஒரு விஷயம் தான் பாயிண்ட். என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் காம்பவுண்டுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அலுமினியத்தோட ஓரவன். ஏன்னா டோட்டலா நம்ம மினரல்னு சொல்றோம், எல்லாருமே இருக்கிறதுனால மினரல். அதுல யாரோ ஒருத்தனுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்தா அது ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அலுமினியத்தோட ஓர். இப்ப அலுமினியத்தோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அலுமினியத்தோட ஓர். அலுமினியம் ஃப்ரீயா இருக்க மாட்டான், காம்பவுண்டர் தான் இருப்பான். ஓகே, அப்போ வாட் இஸ் மினரல், வாட் இஸ் ஓர்? சிம்பிள். அடுத்து கீழே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் எப்படி பிரிச்சு எடுப்ப சார் அப்படின்னு கையை விட்டு இப்படி எடுத்துருவேன் சார். நாட் லைக் தட். அப்படி எடுக்க முடியாது. நம்ம நார்மலா நமக்கு பாக்குறதுக்கு எல்லாம் மண்ணு மாதிரி தான் இருக்கு. ஈவன் கோல்டு கூட மண்ணுல மண்ணு அப்படியே எல்லாம் சேர்ந்து கிடந்தா மண்ணா தான் தெரியும். அது செப்பரேஷன் டெக்னிக்னு ஒன்று இருக்கு, அந்த டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் அதை செப்பரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு டைப் ஆஃப் மெட்டலும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரியாக்டிவிட்டியில இருப்பான். செப்பரேஷன் டெக்னிக்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ யாரை யாரை எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அதுதான் நமக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க. பாத்தீங்களா இல்லையா? லால லால லா 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 எவ்வளவு பெருசு இருக்கு. ஓகே, மேல வந்துருவோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம 3 சீரீஸா பிரிக்க போறோம். ரியாக்டிவிட்டி, மோர் ரியாக்டிவிட்டி சீரிஸ், மாடரேட்லி ரியாக்டிவிட்டி சீரிஸ், அடுத்து லெஸ் ரியாக்டிவிட்டி சீரிஸ். இந்த 3 சீரிஸும் இந்த ஒவ்வொருத்தரையும் எப்படி பிரிச்சு எடுக்கிறது அப்படிங்கறத அங்க பேசியிருப்போம். இதுல லெஸ் ரியாக்டிவிட்டி உங்களுக்கு ஃப்ரீயாவே அவைலபிளா இருப்பான். லைக் கேஜிஎஃப் மூவில நம்ம ஹீரோ மண்ணை வெட்டி கொண்டு போயிட்டு இருப்பான். அந்த காலாஸ் நிக்கா சம்திங், அந்த சீன் லாரில இருந்து எல்லாம் சுடுவாங்கல்ல, அப்போ அந்த சீன் எங்க இருந்து வருதுன்னா, அந்த வெட்டின மண்ணை எல்லாம் அந்த ஃபேக்டரி கொண்டு போய் அதுல இருக்க கோல்ட பிரிச்சு எடுக்கிற அந்த சீன். சோ அந்த சீனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த மண் இருக்கு இல்லையா, அதுல கோல்டு மிக்ஸ் ஆயிருக்கு. அப்போ அது நம்ம சிம்பிளா பிரிச்சு, லோ ரியாக்டிவிட்டி அவன் யாரு கூட சேர்ந்து இருக்க மாட்டான் மண்ணுல இருந்தாலும், அதை ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். இதுவே மத்த ஊரா இருந்துச்சுன்னா வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டெப், நிறைய ஸ்டெப் இருக்கு. ஹை ரியாக்டிவிட்டிலாம் சும்மா இருக்க மாட்டான், யாரும் அப்படி டப்புன்னு ரியாக்ட் பண்ணி அப்படியே ரியாக்ட் ஆகியே தான் இருப்பான். மாடரேட் ரியாக்டிவிட்டி ஓகே, ஓரளவுக்கு அவனும் எப்படின்னா மத்தவங்க கூட சேர்ந்து தான் இருப்பான். அந்த மண் ஆக்சைடு கூடயோ சல்ஃபைடு கூடயோ குளோரைடு கூட யாரு கூடயோ மண்ணில் சேர்ந்து இருப்பான், ஃப்ரீயா அவைலபிளா இருக்க மாட்டான். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல அதை நம்ம செப்பரேட் பண்ணி வெளியெடுக்கணும். இதான் பாயிண்ட். இப்ப கீழே வந்துருவோம். இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பான் இந்த இடத்துல யாரெல்லாம் ஹை ரியாக்டிவிட்டி, யாரெல்லாம் லோ ரியாக்டிவிட்டி, யாரெல்லாம் மாடரேட் ரியாக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பான். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கோல்டு இவங்க எல்லாமே ஃப்ரீ ஸ்டேட்ல அவைலபிளா இருப்பான், பிரச்சனை இல்லை. சில்வர் அண்ட் காப்பர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் த கம்பைன்டு ஸ்டேட். அப்போ இவன் சம் காம்பவுண்ட் யாருக்குள்ள சேர்ந்து தான் கிடைப்பான். இந்த இடத்துல குறிப்பா கோல்டு நம்ம பிளாட்டினம் பார்த்தோன்னா உங்களுக்கு தனியாவே அவைலபிளா இருப்பான் நேச்சர்ல. அடுத்து சில்வரும் தனியா இருப்பான், ரேர் கேஸ் வேற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிருப்பான். யார் கூட இவன் சேர்ந்திருப்பான் ரெண்டு பேரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, காப்பரும் சில்வர். அப்புறம் டாப் ஆக்டிவிட்டி சீரீஸை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், அலுமினியம் எல்லாமே யாரு கூட அது தனியா இருக்கவே மாட்டான், யாரோட சேர்ந்தே தான் இருப்பான். இந்த மெட்டல், இந்த மிடில் மிடில் சீரீஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தே ஆர் ஃபவுண்ட் இந்த எர்த் கிரஸ்ட், பிரச்சனை இல்லை. ஆக்சைட்ஸ்,
சல்ஃபைட்ஸ் பிளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் கார்பனேட்ஸ். வேற யாருக்கும் அந்த அளவுக்கு கார்பனேட்ஸ் பத்தி பேசிருக்க மாட்டோம். கார்பனேட்ஸ் அந்த மிடில் ரியாக்டிவிட்டி சீரிஸ் தான் பேசியிருப்போம். யூ வில் ஃபைண்ட் தட் ஓர் மெனி மெட்டல் ஆக்சைடு. அது பிரச்சனை இல்லை, நேரா கீழே வாங்க, கீழே வாங்க, கீழே வந்துகிட்டே இருங்க, வருங்க. எஸ், மேல என்ன படிக்கணுமோ சைடுல என்ன படிக்கணுமோ அது இங்க பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஓர் எடுக்கிறோம். ஓரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். கான்சென்ட்ரேட் அதாவது அதுல இருக்க மத்த விஷயங்கள், லைக் இப்போ எனக்கு அலுமினியம் ஓர் தான் வந்து டார்கெட், அதான் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 90% இருக்கு அப்படின்னா 90% இருக்குன்னா மித்தம் 10% இருக்குல்ல, அன்வான்ட் திங்ஸ். அது கோல்டா இருந்தாலும் அலுமினியம் தான் டார்கெட்னா அது அன்வான்ட். அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்கு? ஸோ அது இப்போ அயன் ரிலேட்டட் ஓர்னா இந்த மேக்னெட்டிக் வீல் எல்லாம் விடுவாங்க. அது மாதிரி எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் இருக்கு. அதை பத்தி இது 10th பேசல. ஸோ கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ஓரை மட்டும் அதிகமா, மற்ற எல்லாமே எலிமினேட் பண்றதுங்கிறது, ரிமூவ் பண்றது, அதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்கும். இப்போ அடுத்து வருவோம். அடுத்து இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓருக்கு அடுத்ததா இந்த மெட்டல் ஹை ரியாக்டிவிட்டி தனியா எடுத்துட்டோன்னு வைங்க. அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறதா எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் மோல்டன். மோல்டன்னா அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கான். அதை நான் எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுவேன். எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? எலக்ட்ரோலிசிஸ் நான் பின்னாடி ஒரு ஐடியா கொடுக்குறேன். அப்போ அங்க இருக்க அயான்ஸ் எல்லாம் அயான்ஸா கன்வெர்ட் ஆகி வேற ஒரு எலக்ட்ரோட்ல போய் நமக்கு டெபாசிட் ஆகும். அதை நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் மெட்டலை பியூர் ஃபார்ம்ல. பியூர் மெட்டலை பிரிச்சு எடுத்துடலாம். அடுத்து அந்த மெட்டல் இதே கான்சென்ட்ரேட் ஓர்ல இருந்து மாடரேட், அதாவது நம்ம மீடியம் ரியாக்டிவிட்டியா இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல ரெண்டு டைப் ஆஃப் ஓர் பார்க்கலாம். ஒன்னு கார்பனேட், இன்னொன்னு வந்து சல்ஃபைடு ஓர். கார்பனேட், சல்ஃபைடு ஓர். சல்ஃபைடோட ரோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றோம். ரோஸ்டிங்கிற ஒரு, ரோஸ்டிங்னா நிறைய ஏர் பாஸ் பண்ணி அதை வறுக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப ரோஸ்ட் பண்றோம். ரோஸ்டிங் பண்ணும்போது இட் பிகம் வாட் அப்படின்னா ஆக்சைடு. ஏன்னா ஏர் பாஸ் பண்றது, ஆக்சிஜன் தான் மேஜர் ஏரியா. அப்போ ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சல்ஃபைடை வெளியே துரத்தி விட்டு ஆக்சிஜன் வந்து உட்காந்துரும். ஸோ ஆக்சிஜன் வந்தோடனே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ரெடக்ஷன் ப்ராசஸ் நம்ம கார்பன் யூஸ் பண்ணுவோம். எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த ரெடியூஸ் பண்ணும்பொழுது நமக்கு என்ன அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டல், அதுக்கடுத்து ஒரு ப்ராசஸ் போயிட்டு கொண்டு வந்துடும் மெட்டலை. கால்சினேஷன் இது வந்து உங்களுக்கு லிமிடெட் சப்ளை ஆஃப் ஏர். கார்பனேட் இருக்கு, லிமிடெட் சப்ளை கொடுத்தாலே போதும். பிகம் வாட் அப்படின்னா எஸ் ஆக்சைடா மாடு. அந்த ஆக்சைடை ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்? ரெடியூஸ் பண்ணலாம், பியூரிஃபிகேஷன் பண்ணி மெட்டல் எடுத்துடலாம். இப்போ லோ ஹேண்ட் யார் அப்படின்னா லோ ரியாக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சல்ஃபைடு ஒரு, இப்ப சல்பைடு ஒரு இருக்கா அப்படின்னா இவெல்லாம் என்ன சொல்றது, லோ ரியாக்டிவிட்டியா கூட யாரும் இப்படி சேர மாட்டான், ஃப்ரீயா தான் இருப்பான். சேர்ந்துருந்தானா ஈஸியா வெளியே வந்துருவான். அப்ப ரோஸ்டிங் பண்றோம். ரோஸ்டிங் பண்ணோடனே பாரு மெட்டலா வந்து நிக்கிறான், அப்படி கன்னு மாதிரி இருந்து நிற்பான் மெட்டலா. ஸோ ரிமைனிங் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மெட்டலை மட்டும் தனியா எடுத்துடலாம். எஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரு ஏரியா வச்சு நம்ம முக்காவாசியை படிச்சிடலாம். சைட்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா எலக்ட்ரோலிசிஸ்ல யார் யாரெல்லாம் பிரிச்சு எடுக்கலாம். ரிடக்ஷன் யூசிங் கார்பன் சொன்னாப்ல மிடில் சீரிஸ், ஃபவுண்ட் இன் நேட்டிவ் ஸ்டேட். எஸ், இவெல்லாம் வந்து ஃப்ரீயாவே நமக்கு அவைலபிளா இருப்பான். ஏயுனா கோல்டு, ஏஜினா சில்வர். என்ரிச்மெண்ட் ஆஃப் ஓர். இப்போ ஓர் வந்து நம்ம மைன் பண்ணி எடுக்கிறோம், பூமிகள்ல இருந்து நோண்டி எடுக்கிறோம் இல்லையா? அதுல தேவையில்லாத விஷயம் எக்கச்சக்கமா இருக்கும். லைக் சாயில் சாண்ட். சார் மண்ணுல இருந்து எடுக்கிறீங்க, அப்ப மண்ணை தேவையில்லைங்கிறீங்களே, இதெல்லாம் என்ன கேங்குன்னு சொல்லிடுவோம். சரியா? இந்த இம்பியூரிட்டிஸ் மஸ்ட் பி ரிமூவ்ட். அப்ப ரிமூவ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ப்ராசஸ் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? அந்த ப்ராசஸ் எல்லாம் தெளிவா கொடுத்துருக்கானா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோ. ரிமூவிங் த கேங் ஃப்ரம் த ஓர் ஆர் பேஸ்ட் ஆன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கேங். ஓகே, அதுக்கு ஏத்தாப்ல சப்போஸ் அந்த கேங் வந்து ஒரு மேக்னெட்டிக்ல ஆக்டிவா இருக்குன்னா மேக்னெட்டிக்ல பிரிச்சிடலாம். இல்ல வந்து கொஞ்சம் மாஸ் கம்மியா இருக்கான் அப்படின்னா நுர மாதிரி ஃபோர்த் ஃபுட்டேஷன் மெத்தட்னு சொல்லுவான். 11th 12th இருக்கும். நுரை வந்து அதிகமா நுரை மிதப்பு முறை அப்படின்னு சொல்லுவான் 11th. அதை போட்டு நம்ம என்ன பண்ணணும், நுரையில அவன் தனியா பிரிச்சு எக்கச்சக்கமான மெத்தட் இருக்கு அந்த கேங் எல்லாம் பிரிச்சு எடுக்கிறதுக்கு. ஈவன் நம்ம வந்து அரிசி புடைப்பாங்க, அப்போ வெயிட் கம்மியா இருக்கலாம் விழுந்துரும். ஈவன் உளுந்து கழுவும் பொழுது வெயிட் கம்மியா இருக்கு, அதெல்லாம் வெளியே மிதந்து ஓடிடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஓர் வந்து அந்த ப்ராப்பரா இந்த கேங் வந்து இந்த மெத்தட்ல வந்து ஈஸியா கிளீன் பண்ண முடியும் அப்படிங்கிற மெத்தட்ல கிளீன் பண்ணிட்டு ஓரை மட்டும் பிரிச்சு வெளியே எடுப்போம். இதை என்ரிச்மெண்ட். எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் லோ இன் ரியாக்டிவ் சீரிஸ். எஸ், அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல கம்மியா இருக்கணும் எப்படி பிரிச்சு எடுப்பீங்க அப்படிங்கிறத கேள்வி. மெட்டல் லோ இன் த ஆக்டிவிட்டி சீரிஸ் ஆர் வெரி அன்ரியாக்டிவ். அப்ப யாரும் கூட சேர மாட்டான், தனியா தான் இருப்பான். அப்போ அவனை ஈஸியா பிரிச்சு எடுத்துலாமே. ஒருவேளை சல்பைடு கூட இருந்தால், ஏன்னா சொல்லியிருந்தோம் சல்பைடு கூட இருப்பான். அப்போ இதுல குறிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் 1 மார்க், சின்ன பார் அப்படிங்கிறது, சின்ன பார் பெரிய பார், சின்ன பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இவன் ஓர் ஆஃப் மெர்குரி, மெர்குரியோட ஓர், இது சின்ன பார்னு சொல்லுவாங்க. when it is heated in air. ஓகே, முதல்ல ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன மாறுதுன்னா ஏர் பாஸ் பண்ணுவோம். ஏர் பாஸ் பண்ணா ஆக்சிஜன் நிறைய இருக்கும். ஏர் பாஸ் பண்ணும்பொழுது இட் பிகம் வாட் அப்படின்னா ஆக்சைடு ஒரு மாறும். ஒன்ஸ் ஆக்சைடா மாறிட்டா, இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க, நான் ஆக்சைடு வந்து ஹீட் பண்றேன், வேற எதுவுமே பண்ணல, அவன் ரெடியா இருப்பான். மெர்குரிலாம் ஆக்சிஜன் வெளியே போப்பா அப்படின்னு வெளியே துரத்தி விட்டு லிக்விட் ஃபார்ம் மெர்குரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுவோம்.
சிமிலர்லி காப்பர் விச் இஸ் ஃபவுண்ட் அஸ் காப்பரும் சல்ஃபைடு ஃபார்ம்ல தான் இருக்கான் கேன் பி ஆப்டைன்டு ஃப்ரம் த ஓர் ஜஸ்ட் ஈட்டிங் இன் ஏர். இப்போ இங்க பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கும் இந்த ரியாக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. மெர்க்குரி தாராள மனதுக்காரன், யாரு கூடயும் சேர மாட்டான். இவன் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, சல்ஃபைடு ஒரு இருக்கு, ஆக்சிஜன் போடுறேன், ஹீட் பண்றேன், ஹீட் பண்ண உடனே எனக்கு ஆக்சைடு ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஆக்சைடு வெறுமனையா ஹீட் பண்ணலாமான்னா கிடையாது. இன்னொரு நமக்கு ஸ்டார்டிங்ல இருக்கும்ல அந்த ஓர், அந்த ஹீட் பண்ணாது, அது கூட சேர்த்து ஹீட் பண்ணணும். இப்படி கம்ப்ளீட்டா காப்பரா மாறிடுவான். மிச்சம் இருக்க ஏரியா சல்ஃபர் ஆக்சிஜன் சேர்த்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ரியாக்ஷன். மேல இருக்க ரியாக்ஷனும் கீழே இருக்க ரியாக்ஷன் ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் தெரியும். ஆனா அதுல டிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. இங்க வந்து சிம்பிளி நம்ம எடுத்திருக்க ஆக்சைடை மட்டும் ஹீட் பண்ணாலே போதும். ஆனா இங்க அப்படி கிடையாது, சல்ஃபைடை எடுத்துக்கணும். சல்ஃபைடு எடுத்து ஹீட் பண்ணும் பொழுது எனக்கு கம்ப்ளீட்டா காப்பர் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. ஸோ ரெண்டு ஸ்டெப்லயுமே யூ காட் அ சல்ஃபர் டை ஆக்சைடு, நாட் இயர். இங்க நமக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன், இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கேட்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல் இன் த மிடில் ஆஃப் ஆக்டிவிட்டி சீரிஸ் கார்பனேட் மறந்துடாதீங்க. The metal in the middle activity series such as iron, zinc, lead, copper moderately reactive னு சொல்லிட்டான். யூஸ்வலி பிரசன்ட் என்ன ஃபார்ம் அப்படின்னா சல்ஃபைடு ஆர் கார்பனேட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல அந்த அந்த மைண்ட் மெம்பர் பார்த்தோம்ல, அதிலே பார்த்துட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா கீழே வந்து இது நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் என்னவா கன்வெர்ட்னா ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிருக்கணும். ஆக்சைடா கன்வெர்ட் பண்ணதை ஈஸியா ரெடியூஸ் பண்ணி மெட்டலை வெளியெடுக்க முடியும். எதை? சல்ஃபைடு சல்ஃபைடு கார்பனேட்டை விட ஆக்சைட்ல இருந்து ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். அப்ப ஆக்சைட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எக்ஸஸ் ஆஃப் ஏர் போடுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஏர் பாஸ் பண்ணி நம்ம ஹீட் போடுறோம். இந்த ப்ராசஸ் பேர் ரோஸ்டிங். ஆல்ரெடி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இப்ப கார்பனேட் ஓரா இருக்கும்போது, அதாவது சல்ஃபைடு இருக்கு நமக்கு ரோஸ்டிங் ஓகே. அதுவே கார்பனேட்டா ஓரா இருக்கும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணுவோம். ஸ்ட்ராங்லி ஹீட்டிங், பட் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு அளவான அளவுக்கு நம்ம ஏர் வந்து பாஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இ ப்ராசஸ் கால்சினேஷன் ஆகும். இ ப்ராசஸ் கால்சினேஷன். ஸோ கால்சினேஷனும் வர்த்திஃபையிங் அண்ட் ரோஸ்டிங் ஆல்சோ வர்த்திஃபையிங். The excess of air when we pass, that's called roasting. அதாவது அந்த ஏர் வந்து ஒரு அளவா இருக்கு அப்படின்னா that's called calcination. ஓகே, அதுவும் கால்சினேஷன் எதுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கார்பனேட்ஸ் ஓர். சல்ஃபைடுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி தள்ளுங்க. The chemical reaction that takes place during the roasting, the calcination zinc ore can be shown. Yes, என்ன நடக்குது அந்த வடசட்டிக்குள்ள அப்படிங்கறத இங்க they showing. During the roasting, the zinc sulfide react with the oxygen, it becomes zinc oxide and sulfur dioxide. அப்புறம் கால்சினேஷன். கால்சினேஷன் பொறுத்த வரைக்கும் ஜிங்க் கார்பனேட் இருக்கு, ஜிங்க் கார்பனேட் ஹீட் பண்ற ஜிங்க் ஆக்சைடு கிடைச்சு கார்பன் டை ஆக்சைடு, ஒரு ஸ்மெல்லுமே தெரியல. ஓகே, எனிவே அப்போ ரெண்டு ரியாக்ஷனும் நம்ம அழகா பார்த்து வச்சுக்கோங்க. ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் எக்ஸாம்பிளோட கேள்வி கேட்டிருந்தான், டெஃபினிஷன் கேட்டிருந்தான், எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அதை நீங்க ஈஸியா கொடுத்துடலாம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிங்க் ஆக்சைடு ஹீட்டடு இந்த வித் கார்பன் இட் இஸ் ரெடியூஸ் மெட்டாலிக். எஸ், ஃபர்தரா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஆஸ்க். இதை பாருங்க, இந்த ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆன ஜிங்க் ஆக்சைடு எடுத்து கார்பன் கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்டிவிட்டி சீரிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் படிச்சிருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதே தான். அப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவான். ஜிங்க் தனியா வெளியே வந்துருவான், கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இங்க தனியா வெளியே வந்துருவான். யூ ஆர் ஆல்ரெடி ஃபெமிலியர்னு அவன் சொல்றான், நான் படிக்கல சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல நீ ஃபெமிலியர் தான், அங்க பாரு கீழே பாரு, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆப்டைனிங் மெட்டல் ஃப்ரம் தேர் காம்பவுண்ட் ஆல்சோ ரிடக்ஷன் ப்ராசஸ் சொல்றான். இப்போ நீ என்ன சொல்லுவ? இல்ல சார் வாய்ப்பே கிடையாது, நான் படிச்சதே கிடையாது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. பிசைட் யூசிங் கார்பன் to a reduce metal oxide metal sometime displacement reaction. ஆஹா, எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு தோணும். எஸ், இங்க வா. The highly reactive metals such as sodium, calcium, aluminum, etc. are used as a reducing agent because they can displace. யார் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏ பிஆ இருக்கு, சி வந்து நான் உள்ள ஆட் பண்றேன். சி வந்து மோர் ரியாக்டிவ். அப்ப இங்க இருக்க ஒருத்தனை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும். இப்ப இவனும் மெட்டல் இவனும் மெட்டல் அப்படின்னா சி பி நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். பிளஸ் ஏ வந்து தென் பாண்டி சி மயிலேன்னு வெளியே போயிருவான். டிஸ்பிளேஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், சிம்பிள், தட்ஸ் அ கான்செப்ட். ஸோ மோர் ரியாக்டிவ் வச்சு லெஸ் ரியாக்டிவ் நம்மளால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். எஸ், இங்க வா. டிஸ்பிளேஸ் மெட்டல் அண்ட் லோவர் ரியாக்டிவ் ஃப்ரம் தேர் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வென், எஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருவான். எதுக்கு எடுத்தாலும் எக்ஸாம்பிள் கொடுப்பான் அந்த என்சிஆர்டி. எம்என் இருக்கு சாலிடா, அலுமினியம் இருக்கு. இப்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா எம்எனை விட அலுமினியம் மோர் ரியாக்டிவ். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா இவனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இவன் வெளியே ஓடிடுவான்.
இவன் அலுமினியம் வந்து உட்காந்துருவான் பாருங்க. எம்என் கிடைச்சிட்டான். லிக்விட் ஃபார்ம் கொடுத்துருக்கா. எம்என் சாலிடா இருப்பான். எனிவே மோல்டன் ஸ்டேட்ல இருக்கும், ஹை டெம்பரேச்சர், அதனால லிக்விடா எடுத்துக்கலாம். அடுத்து இங்க அலுமினியம் ஆக்சைடு அவனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டான். இது வந்து ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஃபார்முலா ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ல தான் இருக்கும். அதனால இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, இங்க என்ன மூணு இருக்கு அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம ஃபார்முலா எழுத நமக்கு தெரியும். டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன், அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஒரு சாப்டர் இருக்கும்ல, அதை போட்டிருக்கோம். அது போய் பாத்துங்க. ஹீட் வெளியே வந்திருக்கும். ஃபைன். இதை விட சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இங்க இருக்கிறது தான் அற்புதமான அருமையான தரமான ரியாக்ஷன், தெர்மைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரயில்வே ஸ்டேஷன், இந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, ட்ரெயின் போகுமே டுடுக் 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 டுடுக், அந்த அந்த கம்பி தண்டவாளம், எஸ், அதுல கிராக்கோ விரிசலோ உருவாச்சு. நீ கண்டிப்பா கல்லுகள்லாம் வைக்க கூடாது. நாளைக்கு நம்ம போகும்போதே கவுத்துனாலும் கவுந்துரும். அதுல ட்ரெயின் தண்டவாளத்துல காசு வச்சா சப்பை ஆக்கிருமா, கல்லு வச்சா அது கல்லு வெடிச்சிருமா, தெரிச்சிருமாலாம் செக் பண்ணக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். கேர்ஃபுல்லா இருங்க. அந்த மாதிரி ஒருவேளை ஏதோ ஒரு வகையால கிராக் வந்துருச்சு, அது எப்படி சரி பண்றது? இமீடியட்டா நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர் இது கொடுத்துருங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சூப்பரான மெத்தடா, சரியான மெத்தட், பொறுமையா கவனி. அயன் வந்து ஆக்சைடு ஃபார்ம்ல இருக்கு, பவுடர் மாதிரி இருக்கும் ஆக்சைடு ஃபார்ம். அலுமினியம் ஈஸியா மெல்ட் ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அலுமினியம் கம்பி ஈஸியா மெல்ட் ஆயிரும். இப்ப என்ன பண்றான், இது ரெண்டையும் எடுத்துக்கிறான். ஒரு இது மாதிரி வச்சு, பொட்டி மாதிரி வச்சு, அதுல அந்த அயன் ஆக்சைடு பவுடர் கொட்டிட்டான். கொட்டிட்டாங்க. கொட்டிட்டு அதுல அலுமினியமும் உள்ள கொட்டிட்டாங்க. சின்ன சின்ன கிரானுவல்ஸா போட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் இக்னேஷன் பாயிண்ட்ல அலுமினியம் உருகி, அங்க இருக்கிற ஆக்சைடும் சேர்த்து அதோட உருகி உருகி எல்லாமே உருகிடுச்சா. உருகின உடனே இல்ல ரியாக்டிவிட்டி சீரிஸ் ரொம்ப சூப்பரா வேலை பார்க்குது. அலுமினியம் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் அயன். நவுத்தி விட்டான். அங்க பாரு, இங்க பாருங்க. அப்படியே ஆக்சிஜன் கூட வந்துட்டான். அயன் தனியாயிட்டானா, அந்த தனியா அந்த அயன் ஹை டெம்பரேச்சர்ல இருக்கும், அப்படியே மெல்ட் ஆகி ஊத்தும். அது கரெக்டா அந்த இடத்துல இந்த தாத்தா வச்சிருக்காரு பாருங்க. இந்த இடத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே அந்த ட்ராக்கை வந்து கவர் பண்ணிடும். எல்லா வகையிலும் கவர் பண்ணிடும். இந்த நடுவுல ஒரு சின்ன கேப் மாதிரி ஒரு டியூப் மாதிரி போகும். இங்க மேலதான் அந்த டெம்பரேச்சர்ல இது உருகும். உருகி நடுவுல போயிட்டு அந்த ரெண்டு கிராக்குக்கும் நடுவுல அப்படியே லிக்விட் அயானா உள்ள இறங்கும். இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயன் லோ ரியாக்டிவிட்டியா இருக்குது யாரை விட. இதே நீங்க இரும்ப உருக்கி ஊத்துனோம்னா அங்க ஹை டெம்பரேச்சர் தேவை, ரொம்ப ஹை தேவைப்படும். அது ரொம்ப ரிஸ்க் அந்த இடத்துல இரும்ப உருக்கி ஊத்துறது. ஆனா ஜஸ்ட் அயன் ஆக்சைடு எடுத்துக்கிறான், அலுமினியம் கம்மியான டெம்பரேச்சர் உருகிரும், அதையும் எடுத்துக்கிறான். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, அங்க டெம்பரேச்சர் கிரியேட் ஆகுது. அங்க அப்படியே அயன் என்ன ஆகுது, உங்களுக்கு மெல்ட் ஆகி கீழே ஊத்துது. இந்த இடத்துல வந்து அயன், தேவையான அயன் உட்காந்துருது. அலுமினியம் ஆக்சைடு ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி மேல கருப்பு கலர்ல ஊட்டிருக்கா, தட்டி விட்டா கீழே ஊட்டி போயிடும், முடிஞ்சிருச்சு. எனிவே, தெர்மட் ப்ராசஸ் மறந்துடாதீங்க, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராசஸ். எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ் டுவர்ட்ஸ் த டாப் ஆஃப் த சீரிஸ். எஸ், ஹை ரியாக்டிவிட்டி பத்தி படிக்க போறோம். இந்த மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி பிரிச்சு எடுக்கணும்ட்டு. இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அது ரெண்டாவது லைன்ல கொடுத்திருப்பான். முதல் லைன்ல மோர் ரியாக்டிவ், இவெல்லாம் பயங்கரமா ரியாக்ட் பண்ணுவான். they cannot அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லையா, என்ன அப்படின்னா ஃப்ரம் தேர் காம்பவுண்ட் பை ஹீட்டிங் வித் கார்பன். வேலைக்கு ஆகுது தம்பி, நீ கார்பன் கூட வச்சு எல்லாம் ஹீட் பண்ணாலாம் ஒன்றும் வரமாட்டான். ஏன்னா இவெல்லாம் பயங்கரமான ரியாக்டிவ், செம்ம ரியாக்டிவ். அதாவது இவனை விட மோர் ரியாக்டிவிட்டியா ஒருத்தர் இருந்தானாதான். அது இல்லை அப்படின்னா கரண்ட் தான். கரண்ட் வச்சு தான் நம்ம எல்லாம் பிரிச்சு எடுக்க முடியும். அதான் நம்ம செல்லுக்கு வந்துடுறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்பன் cannot reduce the oxide of sodium. வாய்ப்பு இல்ல ராஜா. மெக்னீசியம், கால்சியம், அலுமினியம் கிட்ட நெருங்கவே முடியாது. To the reactive respective metal is this because these metal have a more affinity for oxygen than carbon. கார்பன் தம்பி ஓரமா போய் விளையாடு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆக்சிஜனும் அந்த மெட்டலும் அப்படியே நண்பர்கள், தோழர்கள், வாடா 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 போய் சம்சா சாப்பிடலாம், வாடா டீ குடிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே சுத்திட்டு இருப்பான். These metal are obtained by electrolytic reduction. Yes, of course, electrolytic reduction is the only way. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த வே தான். பட் உங்க டென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வே, ஓ மை காட், வேற வழியே கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம், மெக்னீசியம், கால்சியம் அப்படியே இங்க வந்தீங்க அப்படின்னா எங்க போயிட்டாங்க, கால்சியம் obtained by the electrolysis, excuse me, electrolysis of their molten chloride. மோல்டன் அப்படின்னா உருகுன, ரைட். இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன்ல, உருகி எடுத்துக்கிறோம். இதுல நம்ம வந்து கேத்தோடு ஆனோடு வச்சுக்க வேண்டியதான், ஆப்போசிட் சார்ஜர்ல. கேத்தோட ஆனோடு வச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு, இதுக்குள்ள பாஸ் ஆகும்போது கொடுத்துருக்கான். சோடியம் வந்து என்ன ஆகும், இது ரெண்டு மோல்ட்டா இருக்கு, NaCl மோல்ட்ல மோல்டர். உருகும் போது சார்ஜ் கிரியேட் ஆகும், பிளஸ்
மைனஸ். இந்த மைனஸ் இங்க பிளஸ். எலக்ட்ரோடு இவனை விட அதிகமான ஒரு பிளஸ் ஷோ பண்ணுவான், சோடியத்தை விட அதிகமான பிளஸ் ஷோ பண்ணுவான். அதே மாதிரி இந்த இந்த மைனஸை விட ஒரு அதிகமான மைனஸை வந்து ஒரு எலக்ட்ரோடு ஷோ பண்ணும். அப்ப சோடியம் அந்த எலக்ட்ரோட நோக்கி ஓடும், குளோரின் இன்னொரு எலக்ட்ரோட நோக்கி ஓடும். அப்படிதான் இங்க ஆப்போசிட்ல ரெண்டு பேரும் ஓடுவான். அப்ப தனித்தனியா பிரிவான். சோடியம் பிளஸ்ஸா இருப்பானா, அந்த எலக்ட்ரோட்ல அவனுக்கு எலக்ட்ரான் கிடைக்கும். கேத்தோட்ல ஈகோட எலக்ட்ரான். எலக்ட்ரான் வாங்கினே நியூட்ரலா மாறுவான், அதுல அப்படியே அப்சார்ப் ஆயிடுவான், ஒட்டிக்குவான். அதே குளோரின் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானோட போறான், ஆனோடு போயிட்டானா எலக்ட்ரானை கொடுத்துருவான். கொடுத்துட்டு இங்க பாருங்க மைனஸ்ல இருந்து ஜீரோவா மாறிடுவான். அப்ப என்ன ஆகும், கேஸா மாறி எலக்ட்ரோடு அதாவது ஆனோட்ல வெளியே போகும். அப்போ எந்த எலக்ட்ரோட்ல கேஸ் குளோரின் கேஸ் வெளியே போகுங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். ஸோ ஆனோட்ல வந்து உங்களுக்கு குளோரின் கேஸ் வெளியே போகும், எங்க ஆக்சிடேஷன் நடக்குது, எங்க ரிடக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி ஐடியா எப்பயுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து கீழே வந்து நான் ரிஃபைனிங் ஆஃப் மெட்டல்ஸ் எப்படி இப்போ நம்ம செப்பரேட் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துட்டோம்னு வைங்களேன், அது கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் அதுல இருக்கு. அது என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இம்பியூரிட்டி ராட ஆனோடா வைக்கிறோம், பாசிட்டிவ் பார்ட்ல வைக்கிறோம். இந்த இடத்துல இப்ப காப்பர் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம். அப்ப காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இங்க இருக்கணும், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கணும். எஸ் இருக்கு. இப்போ இங்க பியூரஸ்ட் ராடா நம்ம கேத்தோட்ல ஒரு சின்ன கம்பி மட்டும் தான், அப்போ இவ்வளவு மொத்தமா வைக்க மாட்டோம். இப்ப கரண்ட் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆனோட்ல இருக்கவன் எல்லாமே அயானா கன்வெர்ட் ஆகி சொல்யூஷனுக்கு வருவான். Cu2+ சொல்யூஷனுக்கு வருவான். வரும்பொழுது இங்க இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ் ராட் இருக்கா, அப்போ என்ன ஆகும், இங்க பிளஸ்ல இருக்கவன இந்த மைனஸ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ ஓடி போயிட்டு அதுல போய் அப்சார்ப் ஆகும். எலக்ட்ரானை வாங்கிட்டு Cu2+ இருக்கான்ல, இவன் எத்தனை எலக்ட்ரான் தேவை, நியூட்ரல் ஆக 2 எலக்ட்ரான் தேவை. அப்போ Cu சாலிடா மாறிடுவான். அப்ப இது ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி 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 இது மொத்தமாயிட்டே போகும். இது கொஞ்சமா அப்படி குண்டா ஆயிட்டு போயிட்டே இருக்கும், பெருசாயிடும். இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்பி மாதிரி மெலிசாயிடும். இப்ப இதுல தேவையில்லாத காப்பர் தாண்டி அந்த இம்பியூரிட்டி இருக்குல்ல, அவன் என்ன பண்ணிடுவான்னா அந்த ஆனோடு கீழே அப்படியே இவன் போக 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 அப்படியே பொத்து பொத்து பொத்துன்னு இந்த வில்லன் எல்லாம் திருந்துவான் தெரியுமா படத்துல, திடீர்னு திருந்துன உடனே கையில இருக்க கத்தி எல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு கீழே போடுவான்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான். டப்பு டப்பு டப்புன்னு இந்த இம்பியூரிட்டி எல்லாம் இதை ஒரு கேள்வியா கேட்பான், என்ன தெரியுமா, ஆனோடு மட்டு 1 மார்க்கா கேட்பாங்களாம். ஆனோடு மட்டு. சோ அந்த இம்பியூரிட்டிஸ் வேற வழி இல்லாம பொத்து பொத்துன்னு வில்லன் கையில இருந்து விழுவுற கத்தி மாதிரி கீழே விழுந்துருது. அது ஆனோடு கீழே இருக்கனால தட்ஸ் கால்டு ஆனோடு மட்டு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்னென்ன மெத்தட் வந்து இதுக்கு ப்ராப்பரா இருக்கும், இது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கோம், ஒரு ரீட் பண்ணிக்கோ. அடுத்து நேரா போனோம் அப்படின்னா, எஸ் கரோஷன், கொரோனா மாதிரியே இருக்குது இது பாக்குறதுக்கு. எனிவே சில்வர் ஆர்டிகல் பிகம் பிளாக் ஆஃப்டர் சம் டைம். எஸ் கொலுசு வாங்கியிருப்பாங்க நம்ம வீட்டுல, அக்காவோ தங்கச்சிக்கோ கொலுசு வாங்கியிருப்பாங்க, அம்மா கூட வாங்கியிருப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கும் போது சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கருத்து போச்சுடா கொலுசு அப்படிம்பாங்க. This is because it react with sulfur in the air to form coating of silver sulfide. சூப்பர், முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம என்விரான்மெண்ட்ல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண அது ரொம்ப கம்மி. ஆனா சல்ஃபர் கூட ரியாக்ட் பண்ணும்போது சில்வர் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது, அது உங்களுக்கு பிளாக்கிஷா மாறிடும், வேற ஒண்ணும் இல்ல. அடிக்கடி நீங்க வாஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பளபளன்னு தான் இருக்கும். ஆனா அந்த சில்வர் அந்த சல்ஃபைடு கூட ரியாக்ட் பண்ணவே வெளியே போயிடுவான், அப்ப வெயிட் குறையும். ஸோ பி கேர்ஃபுல். காப்பர் ரியாக்ட் வித் மாய்ஸ்ட், ஆனா பெரிய அளவுக்கு வெயிட் குறையாதுடா. காப்பர் ரியாக்ட் வித் மாய்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர் அண்ட் ஸ்லோலி லூஸ் இட்ஸ் ஷைனியஸ். வாட்டர் பாட்டில் வாங்கியிருப்பீங்க புதுசா, பார்க்க பளபளன்னு இருக்கும். இல்ல இந்த சொம்பு கிம்பு டம்ளர் எல்லாம் கூட காப்பர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சர்ஃபேஸ்லாம் அப்படிதான். அப்போ கிரீன் கோட், அதாவது இது எங்க தெரியுமா பார்க்கலாம், இந்த அமெரிக்கால ஒரு ஒரு அம்மா இப்படி நிக்குமே கையில இதை தூக்கிட்டு, சுதந்திர தேவி, லிபர்ட்டி, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. எஸ் அந்த ஸ்டூடெண்ட் தான் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியாது. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அதெல்லாம் காப்பர் தான் சொல்லுவாங்க, அது பச்சை கலர்ல இருக்கே. எஸ் இதான் ரீசன், இதாயிடுச்சு, கரோட் ஆயிடுச்சு. திஸ் கிரீன் சப்ஸ்டன்ஸ் இஸ் பேசிக் காப்பர் கார்பனேட். வாவ். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, காப்பர் ரியாக்ட் வித் மாய்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது எல்லாமே 10வது மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சியில குரூப் 1 குரூப் 2 வரைக்குமே இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, இந்த ரிலேட்டடான விஷயங்கள். இது ஜென்ரல், இது 12க்கு போனாலும் இதே தான். எந்த எந்த மெட்டல் எது கூட ரியாக்ட் பண்ணி ஏன் அந்த கலர், லிபர்ட்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஏன் பச்சை கலர் இருக்குன்னு கேள்வி கேட்கலாம். எந்த காம்பவுண்ட் கூட என்ன காம்பவுண்ட், அந்த 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 பச்சை கலர் என்ன காம்பவுண்ட்னு கேள்வி கேட்கலாம். இதெல்லாம் அதான் சொல்றேன்ல, குரூப் 1 வரைக்குமே இந்த கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒருத்தான விஷயங்கள், கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அயன் வென் எக்ஸ்போஸ்டு மாய்ஸ்சர் ஏர் லாங் டேர்ம். எஸ் கம்பியில இருக்க பெயிண்ட் நம்ம பசங்க கிளாஸ்ல என்ன பண்ணுவான், பெஞ்ச் இருந்ததுன்னா சுரண்டி விட்டுருவான், பேர் எழுதுவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஸ்டூடெண்ட் தீனா இருக்காங்கன்னா அப்படியே இப்படி கிறுக்கி 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 எழுதிட்டு போயிடுவான். இதை லீவ் விட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல ஒட்டும். ஸோ இங்க என்ன ரஸ்டிங், அந்த ஆக்சைடு அந்த வாட்டர் மாய்ச்சர்ல இருக்க ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுவோம் அயன்.
இதுதான் நம்ம ரஸ்டிங் சொல்றோம். ஸோ இதனால பெரிய லாஸ் வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் ஏசியன் கம்பெனில இருந்து நிப்பான் கம்பெனி வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இல்ல இப்போ நிறைய விதமான பெயிண்ட் வந்துருச்சு. ஸ்டார்டிங்ல சொல்றேன். எனிவே, இப்போ எங்கெங்கெல்லாம் ரஸ்டிங் நடக்காது? இப்போ இங்க பார்த்தா தண்ணி இருக்குது, பாதி வந்து காத்து இருக்குது. ஸோ ஈஸியா ரஸ்டிங் நடக்கும். இது சூப்பரான விஷயம். இங்க பாருங்க, பாயில்டு டிசால்வ்டு வாட்டர். எஸ், இது வந்து பாயில் பண்ணியிருக்கான். ஏன் பாயில் பண்ணா, பாயில் பண்ணும்போது உள்ள இருக்க கொஞ்சம் நெஞ்சம் அந்த ஏர்லாம் வந்து கைனடிக் எனர்ஜி அதிகமாகி வெளியே பறந்துடும். அப்போ டிஸ்டில் வாட்டர் வேற, எந்த அயான்ஸுமே கிடையாது. மேல வேற என்ன பண்ணிருக்கான், ஆயில் வேற போட்டிருக்கான். அப்போ இங்க ஏருக்கும் இதுக்கும் கான்டாக்டே இருக்கு. அந்த ஆணி அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி ட்ரை ஏர் எதுவுமே கிடையாது, ஆக்சைட்லாம் எதுவும் கிடையாது. அன்ஹைட்ரஸ் கால்சியம் குளோரைடு, இது ரொம்ப டேஞ்சர். என்ன அப்படின்னா வாட்டர் மாலிகுல உறிஞ்சிடும். டேஞ்சர் கிடையாது, வாட்டர் மாலிகுல உறிஞ்சிடும். லேப்ல நிறைய யூஸ் பண்றோம். அதனால இந்த ஆணி அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு துருப்பிடிக்காது. ஸோ இதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 மார்க்கு, ஒரு 3 மார்க்கு, 2 மார்க்கு உங்களுக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்க எது எப்போ ரஸ்ட் ஆகாதுன்ட்டு. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன், எஸ், நிறைய வழி இருக்கு. முதல் விஷயம் பெயிண்டிங். கேல்வனைசேஷன் நம்ம வந்து பேஸ்ட் அந்த என்ன சொல்ற பிளேட்டிங், எலக்ட்ரோ கரண்ட்ல வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லேயர் வந்து மேல கோட் பண்ணோம். எது வந்து ஈஸியா கரோட் ஆகுதோ அது வந்து அதுக்கு மேல கோட் பண்ணோம். ஃபார் galvanization மெத்தட், protecting ஸ்டீல் அண்ட் அயன் ஃப்ரம் த ரஸ்டிங் பை கோட்டிங் தெம் வித் தின் லேயர் ஆஃப் ஜிங்க். ஸோ பாத்தீங்களா இல்லையா, சிம்பிளான விஷயம் இது. நம்ம வந்து அடுத்து வந்து அலாய் ஃபார்மேஷன். அலாய்ஸ் வந்து நீங்க இந்த பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அலாய் வில் ரொம்ப ஃபேமஸ். முன்னெல்லாம் கம்பி கம்பியா இருக்கும், இப்போ அலாய்ஸ் வந்து எங்க பார்த்தாலும். அப்போ எந்த அளவுக்கு அலாயா மாத்திரமோ அந்த அலாய்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி, சூப்பரான ப்ராப்பர்ட்டினா ஹை டெம்பரேச்சர் வித் ஸ்டாண்ட் பண்ணுவான், அவ்வளவு சீக்கிரமா கரோட் ஆக மாட்டான். இந்த ப்ராப்பர்ட்டி நிறையவே இம்ப்ரூவ் ஆகும். அதனாலதான் இப்ப நிறைய அலாய்ஸ்க்கு எல்லாமே மாறிட்டு இருக்கு. பியூர் ஸ்டேட்டை விட இந்த அலாய் ஃபார்ம், அதாவது 2 4 மெட்டல்ஸ் வந்து ஒரு சம் ப்ரொபோர்ஷன்ல ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுவான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சம் அலாய்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். அது மெட்டாலிக் அலாய்ஸ், நான் மெட்டல்ஸ் யூஸ் பண்ற அலாய்ஸும் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம் 1 மார்க் வரைக்கும். ஸோ இது நான் பெருசா இது நான் நடத்தல இந்த இடத்துல. இது நீங்க செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணி ஆகணும். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா, எஸ், இங்க தான் அந்த அலாய்ஸ் கொடுத்துருக்கா. இந்த அலாய்ஸும் டிஎன்பிசி கொஸ்டின். 10th படிக்கிற எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? படி, இப்ப இருந்தே ஆரம்பி, வேற வழி இல்ல. இதெல்லாம் கூட்டம், பெரிய பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு வேலை இல்ல சார் நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சினா உனக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பியூர் கோல்ட்னா என்ன, இது வந்து அவேர்னஸ்க்கு இது தனியா ரீல்ஸே எடுத்து போடலாம். அடுத்து கீழே வந்துடலாம். எஸ், இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க விசிட் பண்ண வேண்டிய விஷயம். டைம் இருந்தா போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா 6 டன், 6000 kg இந்த இரும்பு கற்காலம்னு சொல்லுவாங்க. அப்போ வச்சதுன்னு சொல்றாங்க, எனக்கு சரியா தெரியல. அதனால இதையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. வேற என்ன, இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த சாப்டர் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா இதுல இருக்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இண்டெக்ஸ் கொஸ்டின்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அடிக்கலாம். ஸோ சிம்பிளான விஷயம். சிபிஎஸ்சியில ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான், இருக்கிற கொடுத்துருக்க கதையை உருப்படியா படிச்சுக்கணும். அந்த கதை யாராவது கேட்கறாங்கன்னா தெரியுமே இந்த கதையில இப்படிதான் நடக்கும்னு சொல்ல தெரியணும். கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் பேப்பர்ல வச்சு சொல்ல தெரியும். அவ்வளவுதான், மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எனிவே, அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். தேங்க்யூ சோ மச். ஐயோ, என்ன விழுந்திருப்பேன். பாய் பாய்.